நெறைய ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா டாக்டராவோ, லாயராவோ இருந்தா, பசங்களும் டாக்டர், லாயர் இல்ல அந்த ஃபீல்ட ஒட்டியே வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுபோல செஸ் பிளேயரா இருந்தாலும், அவங்களோட கிட்ஸையும் செஸ் பிளேயர் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அத எப்படி பண்ணணும்னும் தெரியும். ஆனா, எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது டிஃபரண்ட் ஸ்டோரி. எங்க வீட்ல யாருமே செஸ் பிளேயர் கிடையாது. செஸ்ஸுனா என்னன்னு கூட தெரியாது. விளையாண்டு பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு எங்களோட 3வது பையன் தான் ஃபர்ஸ்ட்டு செஸ் விளையாட ஆரம்பிச்சான். அவன பார்த்து தான் ஈவன் அவங்க 2 அண்ணாவுமே விளையாட ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேர விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து கடைசில நானுமே செஸ் விளையாட ஆரம்பிச்சுட்டேன். ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோட பெரிய பையனோட மோட்டிவேஷன்னால நான் ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் விளையாண்டேன். லாஸ்ட் இயர் நாங்க ஃப்ரான்ஸ்ல வந்து நாங்க 3 பேரும் விளையாண்ட ஒரு டூர்னமெண்ட்ல திடீர்னு பார்த்தா அந்த ஆர்கனைசர் வந்து இன் We பிட்வீன் are going to give a small present to another family. This family comes from Singapore. Please applaud. Kavita, Arash, and Ganesh from Singapore. இதே வந்து ஈவன் வுமன்ஸ் பிளேயர ரொம்பவே மோட்டிவேட் பண்றாங்க. ஏன்னா வேர்ல்டு வைட் பார்த்தா வுமன்ஸ் பிளேயர் ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு எத்தன மம்மீஸ் விளையாடுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். செஸ் வந்து ஒரு நல்ல கேம். நம்மளோட மெமரிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். விளையாடணும்னு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னாலயே முடியும்னா நெறைய பேர்னால முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.